உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில் யார் கூட்டணி இருப்பாங்க தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிற்காது. பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருந்தாலும் கள ஆய்வு, ஆலோசனை என அதிமுக கூடாரம் இப்போதே பரபரப்புடன் காணப்படுகிறது. திமுகவுக்கு போட்டியாக தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கும் அதிமுக கடந்த வாரம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தியது. அந்த கூட்டத்தில் தொகுதி வாரியாக கள ஆய்வு பணிகளை நடத்த குழுக்கள் அமைக்கப்பட்டன. கிளை நிர்வாகிகள் தொடங்கி வார்டு, வட்டம், மாவட்டம் என மொத்த அமைப்புகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டுமென கள ஆய்வு குழுவினருக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக புதிய உறுப்பினர்களை சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த உத்தரவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் நிர்வாகிகள் செயல்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து வெளிப்படைத்தன்மையோடு ஆய்வு செய்து அறிக்கை வழங்க வேண்டும் என்றும், தொகுதி, மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து வெற்றி தோல்விக்கான காரணங்கள் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி நடத்திய கள ஆய்வு மீட்டிங்கில் முக்கியமாக விவாதிக்கப்பட்ட விஷயமே மாற்றுக் கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகளை கண்காணிப்பதுதான் என கூறப்படுகிறது. மேலும் பலவீனமான தொகுதிகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதோடு உட்கட்சி பிரச்சனைகளை கண்டறிந்து அறிக்கை அளிக்கவும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டிருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் தொகுதியில் யாருக்கு வாய்ப்பளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்று தனியாக பட்டியல் தயாரிக்கும்படியும் கள ஆய்வுக்கு செல்லும் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியை வலுப்படுத்துவதில் அதிமுக கவனம் செலுத்தி வந்தாலும் 2026 தேர்தலில் அந்த கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்த அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக, SDPI கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியாமல் போன நிலையில் வலுவான கூட்டணி இல்லாததே தோல்விக்கு காரணமாக முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் வருகிற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கும் முனைப்பில் அதிமுக இருந்து வரும் நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் மீண்டும் பாஜக, பாமகவுடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை, மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில் யார் கூட்டணி இருப்பாங்க தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிற்காது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த பதில் மழுப்பலாக இருப்பதாக ஒரு பக்கம் விமர்சனம் எழ, மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சியா என்ற விவாதமும் கிளம்பியது. இந்த நிலையில் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையவே கிடையாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இந்த ஒரு நிலைப்பாடுல எந்த நிலையிலும் மாற்றம் இல்லை. இது கட்சியால் முடிவு எடுக்கப்பட்டு, கழகத்தால் முடிவு எடுக்கப்பட்டு, கழக பொதுச் செயலாளரை அறிவித்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளரை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் பேட்டியாளர்கள் மத்தியிலே கூட அவர் கூறும்போது பிஜேபியோட கூட்டணி இருக்கான்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் கேட்பீங்க. அவரை தெளிவா சொல்லிட்டாரு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போதும் இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு.
மேலும் திமுக தான் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக கூறிய ஜெயக்குமார், அமைச்சர் உதயநிதியே பிரதமரை நேரில் சென்று சந்தித்து பேசுகிறார் என்றால் திமுக பாஜக இடையே அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த இது உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிடையாது. எடுத்த முடிவுனா எடுத்த முடிவு அதான். சரி, பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில எந்த ஒரு அமைச்சராவது பார்த்திருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பார்க்கறதே ரேர். அதுலயும் பார்த்தா சில சிஎம் தான் பார்ப்பாரு பிரைம் மினிஸ்டர். அதுலயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனா உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ், அதாவது ஒரு 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 மறைமுகமா கூட்டணி, மறைமுகமான ஒரு பிஜேபி துறையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமா இன்னைக்கு உணர முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.